இந்த வருடம் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி விசுவாசிக்கிறதற்காக ஒரு வாக்கு தத்தம், நான் நம்புகிறதற்காக, அறிக்கை செய்கிறதற்காக ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் இது ஒரு வாக்கு தத்தமாவே இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தையினால கர்த்தர் பேசினார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உடனே நான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இதை எப்படி நான் வாக்கு தத்தமா நான் சொல்றது, இதுல என்ன ஒரு வாக்கு தத்தம் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உடனே ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேச ஆரம்பிச்சார், எப்பா நான் அக்கறைக்கு போவோம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் நீ இந்த கரையில இருக்கிற, நீ ஒன்னும் இல்லாத இடத்துல இருக்கிற, உன் கரத்தை பிடிச்சு உன் கூட நான் டிராவல் பண்ணி அக்கறைக்கு நான் வரப்போகிறேன், அக்கறைக்கு வரப்போகிறேன். அந்த அக்கறையிலே ஒரு அற்புதம் இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு சுகம் இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு பெருமை இருக்கிறது, அந்த அக்கறையிலே ஒரு பெரிய விரிவாக்கம் இருக்கிறது. ஹalleluya! நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு மகிமையை 2026ல கர்த்தர் உங்க கண்கள் பார்க்க வைப்பார். நிச்சயமா. ஒருவேளை 10 வருஷமா ஒரே சூழ்நிலையில நீங்க அடைக்கப்பட்டு கிடைக்கலாம். நீங்க பிறந்ததுல இருந்து நிறைய பேர் ஒரே சூழ்நிலையில சிக்கி தவிக்கலாம். எனக்கு முன்னேற்றமே வராதா, எனக்கு உயர்வே இல்லையா, என் தலையெழுத்துல இப்படிதான் எழுதப்பட்டிருக்குதா, நான் மேல வரமாட்டேனா, நான் அடுத்த லெவல் போகவே மாட்டேனா, நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே வர்றேனே, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த வருஷம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. நிறைய பேருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிச்சு தைரியம் சொல்லி சொல்றாரு, நீ இந்த இடத்துல உட்கார வேண்டிய பர்சன் அல்ல, நீ இந்த கரைக்கு உள்ளவன் அல்ல, நீ இந்த இடத்துல உட்கார கூடியவன் அல்ல, நான் இங்க இருந்து உன்னை எடுத்து ஒரு அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போவேன், அடுத்த ஒரு மகிமைக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன், அடுத்த ஒரு பெரிய பெரிய ஒரு சூழ்நிலையில ராஜாக்களோடு உன்னை நான் உட்கார வைப்பேன். ஹalleluya! இத்தனை ஆண்டுகளாக மாறாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்துல உங்களுக்கு மாற போகுது, மாற போகுது. இதுவரையிலும் பார்க்காத ஒரு உயர்வை இந்த வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு போறாரு. பிரதர் ரெடி ஆயிக்கீங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க ரெடி ஆயிக்கீங்க, நீங்க ஆயத்தமாகுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வெறுமையில நிக்கலாம், பாஸ்டர் நீங்க யாரை பார்த்து என்ன சொல்றீங்க, நான் அடுத்த லெவல் போகிறதா, இன்னும் 10 வருஷம் நினைச்சா கூட நான் அடுத்த லெவல் போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வாழ்க்கையில செட்டில் ஆகி நான் அடுத்த லெவல் போறதுக்குள்ள நான் வயசாயிருவேன் பாஸ்டர். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் அடுத்த லெவல் போறதுக்கு என்ன இருக்குது, என்ன வருமானம் இருக்குது, என்ன உயர்வு இருக்குது. ஆனா நான் நம்புறேன், ஏசப்பா எப்ப வார்த்தையை சொன்னாலும் சூழ்நிலையை சரியாக்கிட்டு எல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில தான் சொல்லுவாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். மகனே உதறி தள்ளிவிடு, வாலிப தம்பி நீ உதறி தள்ளிவிடு. இந்த வருஷம் உனக்கான வருஷம் மகனே, மகளே இது உனக்கான வருஷம் மகளே. இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராத, இந்த வருஷத்தை நீ இழந்துராத. நண்பன் ஃப்ரெண்டுன்னு ஓடி இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராதப்பா. இன்னொருத்தருடைய வீட்டுல போய் உட்கார்ந்து இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. தூங்கி தூங்கி இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. நீ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. போனை பார்த்துட்டு உட்கார்ந்து இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராதப்பா. யாரோ ஒருத்தரிடத்துல பேசி உட்கார்ந்து இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராத. இந்த வருஷம் உன் தலையெழுத்தை மாத்துறதற்காக ஏசப்பா கூட்டி கொடுக்கிற வருஷம். இந்த வருஷம் உன் வாழ்நாள கர்த்தர் சிறக்க பண்ணுகிற வருஷம். இந்த வருஷத்துல கர்த்தர் ஆரம்பிக்கிற வளர்ச்சியை நீ பரலோகம் போகிற வரைக்கும் இந்த வளர்ச்சி உன்னை பின்தொடரும். இந்த வருஷத்துல கர்த்தர் உறுதியான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பாரு. இந்த வருஷம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பிறக்கும். இந்த வருஷம் நீ ஒரு மகிமையை நிச்சயமா பார்ப்பீங்க. அந்த கரை நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை ஹalleluya ஆமென் சேர்ந்து சொல்ல போகிறோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் சொல்லுவேன் உங்களுக்கு சத்தமா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவேன். நீங்க உடனே அத்தனை பேரும் சொல்லணும், ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ரெடி. நான் ரெடி ஆயிட்டேன்,
எத்தனை பேர் ஆமென்? இப்போ ஆண்டவர் வந்து மோட்டார் ஸ்டார்ட் பண்றாரு, கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. எல்லாரும் திரும்பி ஏசப்பாவை பாக்குறாங்க. ரைட் போகணுமா, லெஃப்ட் போகணுமா, ஸ்ட்ரைட் போகணுமா அப்படின்னு பாக்குறாங்க. உடனே ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப அத்தனை பேருடைய மனசுலையும் தோணுது, ஆண்டவரே அங்கதான் ஒரு வேலையும் இல்லையே, நம்ம ரைட்டு போக கூடாது ஆண்டவர், நம்ம லெஃப்ட் தான் போகணும் அப்படின்னு. எனக்கு தெரியும், என் பின்னாடி வாங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு பார்த்தா அங்க போய் 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை துரத்தி ஊருக்கே ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய சாட்சியை கொண்டு வந்து கர்த்தர் மகிமையா நடத்துறாரு. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த 2026வது வருஷம் உங்க என் கையை பிடிச்சு சொல்றாரு, எந்திரே, நீ படுத்து கிடந்தது போதும், நீ சோர்ந்து போய் கிடந்தது போதும், நீ மனம் தொழந்து போய் கிடந்தது போதும். உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு, உன்னை குறிச்ச அழைப்பு பெருசு. எத்தனை தூரம் பிசாசு உன்னை பின்னாடி கொண்டு போனாலும் உன்னை நான் விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த சத்தத்தை கேட்க பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மகனே, நீ ஆயத்தமா வரலன்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இந்த இடத்துல வந்தேன்னு தெரியும். ஆனா ஏசப்பாவுடைய பெரிய திட்டம் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க சொந்தக்காரங்க நினைச்சதை விட அடுத்த லெவல் ஆண்டவர் உன்னை கொண்டு போவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க அம்மா அப்பா நினைக்கிறத விட ஒரு அடுத்த லெவல்ல நல்ல கைகளை தட்டி நம்புறவங்க ஆமென் முழு வெள்ளத்தோடு இப்ப சத்தமா இயேசுவே நான் வரேன், நான் வரப்பா, நான் ரெடி சொல்லுங்க, நான் ரெடி. என்ன நிரப்புங்க, என்ன அபிஷேகிங்க, என்ன அபிஷேகிங்க. எஸ் 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 காணக்கூடாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். பிரதர் ரெடியாகுங்க, பிரதர் ரெடி. பரவாயில்ல பரவாயில்ல, போன வருஷத்தினுடைய எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் குப்பையா போயிடட்டும். இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு, இந்த இரவு உங்களை மாற்றுகிற ஒரு இரவு, இந்த இரவு உங்களை புறப்பட பண்ணுகிற இரவு, இந்த இரவு கர்த்தர் மறுபடியும் ஒரு ரீஸ்டோர் உங்களை பண்ணுகிற ஒரு இரவு. பொறுத்தனை எடுங்க, தீர்மானம் எடுங்க, இனி நான் பின்னோக்க மாட்டேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பேதுரு அந்த காலியான படகை கொண்டு வராரு. ஆண்டவர் அந்த காலியான படகை ஃபுல்லா நிரப்பிட்டாரு. இப்போ 2 படகு நிறைய மீன் ஃபுல்லா இருக்குது. இப்போ பேதுருக்கு முன்னாடி ஏசப்பா போறாரு. ஆனா இதுல ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, பேதுருக்கு 2 படகு நிறைய மீன் இருக்குது. இன்னும் எத்தனையோ அற்புதத்தை பார்க்க போறான். இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு 2 படகு நிறைய இருக்கிற மீன் எனக்கு வேண்டாம், நான் யாரோட வர விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட வருவதற்கு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கு திரட்சியா கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிறைய தரப்போறாரு, நிறைய கொடுக்க போறாரு. அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு. ஆனா உங்களை பார்த்து இப்போ என்ன வேணும்னு கேட்டா, நீங்க ஒண்ணு மட்டும் தான் எப்பொழுதும் சொல்லணும். நீங்க ஒண்ணு மட்டும் தான் எப்பொழுதும் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஏசப்பா, நீர் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான், பெரிய லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு பரிசுத்தவான். அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் மட்டும் அவருடைய பக்கத்துல போய் கையை பிடிச்சி, தகப்பனாரே, ஒரே ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு விருப்பப்படுறேன். யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க செய்யற ஊழியத்தை பார்த்து, இல்லைன்னா நீங்க பயன்படுறத பார்த்து உங்களை பெருமையா ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னா, நீங்க என்னப்பா நீங்க செய்வீங்க, எப்படிப்பா அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படிப்பா அவங்கள்ட்ட பதில் சொல்லுவீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். உடனே அவங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்துட்டு என் கை மேல அவங்களுடைய கையை வச்சுட்டு, மகனே, பொதுவா நான் யாராவது ஒருத்தர் அப்படி என்ன ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்குள்ள போயிடுவேன். ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சு அப்படியே ரொம்ப நேரம் அழ ஆரம்பிப்பேன். எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். ஏன்னா இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லையே சப்பா, என்னை ஏன்பா இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன புகழ்த்தினாலும் நான் போய் அறை வீட்டுக்குள்ள அழுறதுதான் எனக்கு பழக்கம்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த எட்டாத உயரத்தை அவர் பார்த்தாருன்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தருவார், உங்களுக்கு நிறைய தருவார். போன வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தந்திருக்கலாம், ஆனா தந்ததுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க அவரை தேடாம இருந்திருக்கலாம். சோ இந்த வருடம் எனக்கு 2 படகு நிறைய மீன் கொடுத்தாலும், எனக்கு திரளானவைகள் கொடுத்தாலும்,
பேதுருவே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு யாரு தான் வேணும் அப்படின்னு சொன்னா. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு யாரு தான் வேணும் பிரதர் சிஸ்டர்? உங்களுக்கு இந்த வருஷம் யாரு தான் வேணும்? யாரு தான் வேணும்? வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு யாரு தான் வேணும்? யாரு தான் வேணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க. தன்னை போல வரும் பிரதர், ஓடி வரும் பிரதர். அவர் திறக்காத வாசலை யார் பிரதர் திறக்க முடியும்? அவர் பூட்டின வாசலை யார் பிரதர் திறக்க முடியும்? அவர் திறந்து வச்சதை யார் பிரதர் பூட்ட முடியும்? கர்த்தர் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, துஷ்ட ஆமானே எதிர்த்து வந்து உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அரண்மனையில் இருக்கிறவங்க சொன்னா கூட, அவனுடைய யோசனையை தாண்டி எனக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya! எத்தனை பேர் ரெடி அக்கறைக்கு போவதற்கு? அடுத்த லெவல் சொல்லுங்க, அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு, அடுத்த ஒரு மகிமை. சத்தமா சொல்லுங்க, அக்கறைக்கு நான் போறேன், அக்கறைக்கு நான் போறேன். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பிரயாணமா இருக்க போகிறது. அந்த பிரயாணத்துல உங்க கூட இயேசு அப்பா டிராவல் பண்ண போறாரு. அவர் தான் கப்பலை டிரைவ் பண்ண போறாரு. அவருக்கு தெரியும் உங்களை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். இந்த வருஷத்தினுடைய டிராவல் ரொம்ப அழகா இருக்க போகுது. இந்த வருஷத்தினுடைய உங்களுடைய பிரயாணம் ரொம்ப நல்லா போகுது. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய பணமும் உங்களுடைய வேலையும் அல்ல, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என் கூடவே வருகிறார், என் கூடவே வருகிறார். ஆமென். புதிய வருஷத்துக்குள்ள உட்கார வச்சுக்கோ. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை குறிச்சு எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே சிங்க குட்டி மாதிரி இருக்கணும். நீங்க எரிய வச்சா பத்திக்கணும், நீங்க அப்படியே ஃபயர் ஆகணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமானவங்களை கொண்டு அசாதாரணமானவளை எதையுமே பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. உன்னதமானவருடைய பலன் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் அக்கறைக்கு போவீங்க பிரதர். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார் பிரதர். உங்களுக்காக, உங்களுக்காக ஒரு பாதை வரும். நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்புங்க. ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், எப்படி ஆகும் அப்படின்னா பாசிபிளே இல்ல ஆண்டவரே. என்ன சொல்லுவாங்க, ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆகும்னு சொல்றது பாசிபிளா ஆண்டவரே? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னதமானவருடைய நிழல் உன் மேல விழும், பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உன் மேல விழும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால். பிரதர், இது உங்களால முடியாது. ஆனா ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இந்த வருஷம் கனமா வந்து இறங்கும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்து இறங்கும். அப்ப இது பாசிபிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. ஆமென். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லும், எனக்காக அவர் திட்டம் உன் அறிவுக்கு எட்டாது, உனக்கு கூட தெரியாதுப்பா. விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. ஆமென். நாளைக்கு போய் ஒரு கப்பல் நாளைக்கு போய் ஒரு கப்பல் வாங்குறேன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அந்த கப்பல் வாங்குறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஹலோ ஏண்டா, முதல்ல லுங்கி வாங்கி கட்டுறா, அதுக்கப்புறம் கப்பல் வாங்கலாம்டா. புரியுதுல? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தரிசனத்தை சொன்னா கூட யாருமே அதை விடுங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை கூட நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது. எனக்கு இப்படி ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா புழுற, எதுக்குடா புழுற, இப்படிதானே கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. புரியாது, புரியாது, புரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேருக்கு புரியாது. அவங்களுக்கு புரியாது மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட சில நேரத்தில் என்ன செய்யாது. சத்தமா பார்த்து உங்களை பார்த்து இவ்வளவு பெரிய 8வது உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது பிரதர். போன 2025 வருஷம் கடைசி வருஷத்துல ஒரு தாடிக்கார ஒரு ஜெபம் நடத்தினாரு. அங்க போனேன், ஒரு ஷெட்டை போட்டிருந்தாங்க, நல்ல குளிரும்னு நினைச்சேன், பயங்கரமாவே ஏத்துச்சு. அங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அடுத்த வருஷம் உன்னை நெக்ஸ்ட் லெவல் ஏசப்பா கூட்டிட்டு போறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. என்னமோ தெரியல, அந்த வருஷத்துல இருந்து அப்படியே என் டிராவல் போயிட்டே இருக்கு பிரதர். நானும் பாக்குறேன் வண்டி நிக்காம போகுது. இது எங்க போய் கர்த்தர் கடைசியில் நிக்க வைக்கிறார் தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹalleluya. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. பாடுவோம். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட
கூட அது யாருக்கும் புரியாது. திரும்ப திரும்ப சொல்லுவோம். எனக்காரும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாதே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், பல எழுத்துகள் மாறும், உன் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், பல எழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ஆமென். ஹalleluya. thank you எல்லாரும் உட்காருங்க. ஆமென். thank you Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சோ உங்கள் எல்லாருக்கும், இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக, குடும்பத்தினுடைய சார்பாக, கம்ஃபர்ட் சபையினுடைய எல்லா விசுவாச மக்கள், லீடர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருஷத்தினுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பவுமே உங்க முகத்துல சிரிப்போட கர்த்தர் உங்களை வச்சிருப்பாராக. எவ்வளவு துன்பத்தின் நடுவில் நீங்க நடந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தைரியமா, நிறைய பேரை தட்டி எழுப்புகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஆமென். சோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆச்சரியமா இந்த வருஷம் நடத்த போறாரு. இந்த வருஷம் உங்களுடைய ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த வருஷம் உங்களுடைய உபவாசத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய ஆண்டவரை தேடுகிறதெல்லாம் அதிகமாகட்டும். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ பக்கத்துல இருக்கிற ஒரு 3 பேரையாவது ஆமென் மறைச்சிடாதீங்க, சும்மா அப்படியே வச்சிருங்க, அங்கேயே வச்சிருங்க, அந்த பக்கம். ஆமென். தள்ளி தள்ளி வச்சிருங்க. ஆமென். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு அப்படியே ஆமென் கரத்தை பிடிச்சு ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவார், ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்த போறாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லி சந்தோஷப்பட்டு. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். thank you Jesus. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் கிருபையாய் ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஸோ நேரடியாக வந்து இந்த வசனத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோட சொல்லிட்டு அதற்கு பிறகாக நான் வந்து அடுத்த செக்ஷன், அடுத்து எல்லாருக்கும் தனித்தனி வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் சாங் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அருமையான அப்பா வெஸ்லி அப்பா வந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் வாழ்த்து சொல்லி அவங்க நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நான் இந்த டைம் ஒரு 25 மினிட்ஸாவது எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த புதிய வருஷத்துக்குள்ள ஆண்டவர் வந்து கொண்டு போக கிருபை செய்வாராக. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், லீடர்ஸு எல்லாருமே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு ராத்திரி பகலா ரொம்ப ஃபுல் செட்டப்பும் புதுசாக அப்படியே நம்ம இதுக்காகவே பண்ணதான். எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் வந்து கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமே. வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து அந்த வேத வசனத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு இருந்தது. அடுத்த வசனத்தை கூட. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆமென். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து
நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டுல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் நிறைய இடங்களிலே அவர்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். நிறைய இடத்திலே அவர்களோட ஆண்டவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த பிரயாணத்தினுடைய முடிவில், பொதுவாக ஒவ்வொரு ஊழியத்தினுடைய முடிவில், அந்த ஊழியம் முடிச்சதற்கு பிறகு சில நேரத்தில் ஆண்டவர் தனியா சில இடத்துல ஜெபம் பண்ண போனாலும் தன்னுடைய சீடர்களை பக்குவமா அதற்குரிய, அவர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்புறது வழக்கமா இருந்தாலும், இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த கரையில கதரேனுடைய நாடு இருக்கிறது. அந்த இடத்துல போகக்கூடிய எந்த வேலையும் இல்லை, அந்த இடத்துல போகக்கூடிய எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. எதுக்காக இவர் போறாரு, ஏன் இவர் போறாரு அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்க துணியல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய திட்டத்தை அந்த கரையிலே கர்த்தர் வைத்து, இவர்களுக்கு எதுவுமே கர்த்தர் சொல்லாம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து, ரொம்ப அழகாய், அவ்வளவு புயல்கள் மத்தியிலே, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே, அந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தி காண்பிக்கிறார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அதே வார்த்தையை தான் கர்த்தர் கிருபையாய் திருவலம் பற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் அதை குறித்த கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே, எந்த கரைக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்க, எந்த லெவலுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க, என்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும், நான் இந்த இடத்துல இருந்து எந்த லெவலுக்கு நான் போக முடியும், எனக்கு ஒன்றும் தெரியல. நான் நம்புறேன், அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியாது, உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த ஆண்டு உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தொழிலிலே கர்த்தர் இதுவரையிலும் கண்டிராத அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலையும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பார்த்திராத அடுத்த நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஞானம் இல்லாதவன் என்கிற அந்த பேரை நிறைய பேர் வாங்கி இருக்கலாம், அசுத்தமான மனிதன் என்கிற பேரெல்லாம் வாங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், ஞானத்திலே அடுத்த லெவல்ல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அடுத்த ஒரு படியை உங்களுக்கு கிருபையாய் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு விசேஷமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே யாரும் கண்டிராத ஒரு இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதுவரையிலும் உங்களை சுற்றி இருக்கிற யாரும் போகாத ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய படிப்பிற்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு மிஞ்சின ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் சாதாரணமான வருடம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் இன்னொரு இடத்திற்கு உங்களை கொண்டு போகிற அந்த வருடமா இந்த வருடம் மாற போகிறது. இந்த வருடத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரை, மகனே இது உனக்குரிய இடம் அல்ல, மகளே இது உனக்குரிய இடம் அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு உங்கள் மேல் திட்டத்தை வைத்திருக்கிற கர்த்தர் இந்த 2026 வருடம் இன்னொரு இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க
வைக்க போகிறார். உங்க பிள்ளைய ஆண்டவர் இதை விட மகிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். உங்க வீட்டிலே இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் அபிஷேகித்து வேறு விரித்து இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் யாரும் அறியாத ஒரு பெரிய இடத்திலே கர்த்தர் உங்க பிள்ளையை கொண்டு போய் வைத்து அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும் என்று நம்புறவர்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்கு வேண்டிய பலன் உங்களை கிருபையாய் தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், எனக்கு அந்த விருப்பமே இல்லை, எனக்கு அந்த வாஞ்சையே இல்லை, நான் அப்படி போகிறதுக்கெல்லாம் நான் விரும்பல, நான் எதுக்கு அப்படி போகணும், நான் எதுக்கு அப்படி வளரணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இந்த உலகத்துல சாதாரணமானவைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் படைக்கவே இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்பெஷலா தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. உலகத்திலே ஆண்டவர் படைத்த பல காரியத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் ஒண்ணு போல இருக்கும். அதுல போட்டோ எடுத்தா கூட நிறைய நேரத்துல நம்ம டிஃபரண்ட் கண்டுபிடிக்க முடியாது, வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் படைச்சதிலேயே மிக பிரமிப்பான படைப்பு என்னன்னா மனுஷனுடைய படைப்பு. 1000 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுத்தாலும் 1000 பேரும் வித்தியாசமா தான் தெரிவாங்க. 1000 பேருக்கு 2 கண்ணு தான், 1000 பேருக்கு 2 காலு தான், 1000 பேருக்கும் ஒரே மூக்கு தான், 1000 பேருக்கும் ஒரே வாய் தான். ஆனா அந்த காரியத்தை வச்சு கர்த்தர் டிஃபரண்டா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே இருக்கிற ஸ்பெஷலா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வித்தியாசமாய் வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்ததுனால நான் அடுத்த லெவல் போக முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய தவறுகள் இருக்கிறதுனால நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி அடுத்த லெவல் போவேன் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அடுத்த லெவல் போக முடியாது என்கிறதற்காய் பிசாசு ஆயிரக்கணக்கான காரணத்தை உங்களுக்குள்ள கொண்டு போடலாம். நீ போக மாட்டப்பா, நீ இப்படி இருந்தா எப்படிப்பா போவ, நீ சோம்பேறியா இருந்தா எப்படி போவ, நீ ஜெபம் பண்ணாதவனா இருந்தா எப்படி போவ, நீ பரிசுத்தமா இல்லனா நீ எப்படி போவ, நீ இந்த இடத்துல சிக்கி இருக்கல்ல நீ எப்படி போவ அப்படின்னு உங்களை பார்த்து எதிர்மறையான கேள்வியை சத்துரு கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போகணும்னு கர்த்தருக்கு சித்தமானதானால், அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருமானால், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்குறதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். அந்த இடத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகிறதற்கு கர்த்தரே ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கள் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தீவிரமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ நெக்ஸ்ட் லெவல் போகிறதற்கு நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. இதையே பார்த்து உட்காராதீங்க, இந்த பிரச்சனையே பார்த்து உட்காராதீங்க, இந்த போராட்டத்திலேயே சுத்தி வராதீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முள் கொடுத்திருந்தாலும், ஒரு பலவீனம் கொடுத்திருந்தாலும், அது ஒரு நாளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை தடுத்து நிறுத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. அந்த முள் அடிக்கடி அவனை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. ஆனா அந்த முள் வருத்தத்துக்குரிய முள். எதற்குமே ஜெபிக்காத பவுல் இந்த ஒரு முள்ளுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, எது வேணாலும் நீங்க பண்ணுங்க ஆண்டவரே, ஆனா இந்த முள்ளை மட்டும் எடுத்துக்குங்க, என்னால தாங்க முடியல. பசியா இருந்த போது ஜெபம் பண்ணல, சரீரத்துல வந்து பலன் இல்லாத போது ஜெபம் பண்ணல, ட்ரெஸ் இல்லாத போது ஜெபம் பண்ணல, கள்ளர்களால வந்த மோசத்துல ஜெபம் பண்ணல, தன்னை அடிச்சு தூக்கி செத்துட்டான்னு வெளியில போகும்போது அப்ப கூட ஜெபம் பண்ணல. ஆனா இந்த ஒரு முள்ளுக்காக ஜெபம் பண்ணிருக்காருன்னா அவ்வளவு அந்த முள் அவருக்கு பெயினா இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டம் முடியல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை இந்த முள்ளினால தடுத்து நிறுத்த முடியல. அத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் எல்லா அப்போஸ்தலர்களை விட அதிகமாய் தேவனுக்கு பயன்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், உங்களை கொண்டு இதே பலவீனத்தின் மத்தியிலையும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி அடுத்த லெவல் ஆண்டவரால கொண்டு போக முடியும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட மேல தட்டி
எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஏசப்பா பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் அடிக்கடி தாவீதுக்கு 3 விதமான அபிஷேகம். ஒரு அபிஷேகத்தோட நிற்கிறவர்களாய் அல்ல. சவுல் ஒரு அபிஷேகத்தோடே நின்று விட்டான். ஆனா தாவீது 3 அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த வீட்டிலே அவனை அபிஷேகம், 2வது எப்ரோனிலே ஆண்டவர் அபிஷேகித்தார், 3வது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அப்போ உங்க அபிஷேகம் ஒரு இடத்திற்கு அல்ல, உங்க அபிஷேகம் 10 பேருக்கு உரியது அல்ல, உங்களுடைய வெற்றி 5 பேருக்கு உரியது அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க இப்ப இருக்கிற கூட்டத்துக்கு உரியது அல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் அங்கீகாரம் சில நேரத்தில் வீட்டுல கூட அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. முதல் அங்கீகாரம் ஆண்டவருடைய கரத்துல மட்டும்தான் அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சாமுவேல் கூட அவர் அங்கீகரிக்க முடியல, அப்பாவால் அங்கீகரிக்க முடியல, கூட பிறந்த சகோதரர்களால் அங்கீகரிக்க முடியல. ஆனா முதல் அங்கீகாரம் யார் கொடுத்தான்னா, பரலோகம் கொடுத்துச்சு. நீ கண்டிப்பா பெரிய ஆளா மாறுவேன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா, கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாரு. பிரதர், நீங்க நல்லா வருவீங்க, நீங்க அடுத்த லெவல் போவீங்க, அடுத்து ஒரு உயர்வு வரும்னு சொல்றதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். பெத்த அம்மா அப்பா கூட உங்களை பார்த்து நீ நல்லா வர்றது கஷ்டம், சின்னவன் வேணா நல்லா வருவான், பெரியவன் வேணா நல்லா வருவான், அவன் வேணா நல்லா வருவான், ஆனா நீ எல்லாம் நல்லா வருவியான்னு எனக்கு தெரியல, நீ நல்லா வரமாட்ட, யாரும் அங்கீகரிக்கல. நீங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் அங்கீகரிக்காம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷத்தினுடைய முதல் மணி நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களை அங்கீகரிக்கிறார். ஒரு பரம தகப்பன் உங்களை அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் எங்க இருந்து வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க இருந்து வருது தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நான் உன்னை அக்கறைக்கு நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி, இவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி வேற யாருடைய வார்த்தை இருக்குது? இவருடைய வார்த்தையை தவிர பெரிய வார்த்தை வேற என்ன வேணும்? இவர் சொன்னா நடக்காததுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு அப்பாவை பார்த்து யாரோ ஒருத்தரிடத்துல ஏசப்பா தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு, நேருக்கு நேருக்கு ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரு. மகனே, இது உனக்கான வார்த்தை தான் பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை. யாருமே அங்கீகரிக்கல பாஸ்டர், யாருமே அங்கீகரிக்கல. நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. உன் வாழ்க்கை என்னமா முடியுமோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. உன் வாழ்க்கை என்னமா ஆகுமோன்னு எங்க அம்மா அப்பா என்னை பார்த்து கவலைப்படுறாங்க. எல்லாரும் கவலைப்படுறது மாதிரி தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் எதிர்த்து பேசுற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் முடியாதுன்ற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உன்னை அங்கீகரிக்கிறேன், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் ஏசப்பா உன்னை அங்கீகரிச்சா போதும்பா, ஏசப்பா உன்னை அங்கீகரிச்சா போதும். நான் நம்புறேன், ஏசப்பா உன்னை அங்கீகரிக்கும் போது யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, யாருமே உன்னை அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா தாவீது அந்த இடத்துல அங்கீகரிக்கும் போது ஏசப்பா அந்த தாவீதனுடைய வெற்றி யாருக்குமே தெரியாது. அவன் கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்த்துட்டு இருந்தான், எல்லாருக்கும் மறைஞ்சுதான் இருந்தான். ஆனா ஏசப்பா அங்கீகரிச்ச ஒரு மனுஷனை உலகமே அங்கீகரிக்கிற ஒரு நாள் வந்துச்சுல்ல. இன்னைக்கு ஏசப்பா உங்களை அங்கீகரிக்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெத்தேல் மட்டும் உங்களை போகிறதற்கு கர்த்தர் அழைக்கல, கில்கால் மட்டும் ஆண்டவர் உங்களை போகிறதற்காய் கர்த்தர் உங்களை அழைக்கல. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ யோர்தானுக்கு போய் எலியாவினிடத்திலே இருக்கிற அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை நம்புறவங்க கைகளை தட்டி, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய் என்னை அக்கறைக்கு கூட்டிட்டு போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் பரம்ப போகிறேன். ஹல்லேலூயா, பரம்ப போகிறேன். நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருத்தர் தேடி ஒரு அங்கீகாரம் வர்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுவரைக்கும் அங்கீகரிக்காத நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து அங்கீகரிக்கிறத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல நான் உன் கூட இருக்கிற மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் நிச்சயமா உன்னை கொண்டு போவேன். நிச்சயமா இந்த சூழ்நிலை உனக்கு மாறும். இது நிச்சயமா இந்த சிச்சுவேஷன் உனக்கு சாதகமா மாற போகுது. நான் ஒரே ஒரு கயிறை உனக்காக அனுப்புவேன், நான் ஒரே ஒரு உதவியை உனக்காக அனுப்புவேன். உனக்காக நிறைய ராஜா அரண்மனைகள் திறக்க போகிறது.
இந்த ஆண்டு உங்களுக்காக எனக்காக ராஜ அரண்மனையினுடைய கதவுகள் நமக்காக திறக்க போகுது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆமென். அக்கறைக்கு கொண்டு போக, மேற்கு கிழக்கு ஆமென், அக்கறைக்கு கொண்டு போவதற்கு எனக்கு ஒரு வழி, எனக்காக ஒரு ராஜ அரண்மனை எனக்காக திறக்க போகிறது. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மகனும் என்னை கைவிடவே மாட்டே. பாடுவோம். சொன்னதை செய்யும் மகனும் கைகளுமால ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை கரத்தை பிடித்த ஆண்டவர் அக்கறைக்கு கூட்டிட்டு போறார். அந்த சம்பவத்தை சுருக்கமா கொஞ்ச நேரத்துல இந்த நியூ இயர்ல கண்டிப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்துல தந்ததுனால உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. ஆமென். வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் தேங்க்யூ 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியிடத்திலே ஒப்புவித்தார்கள். ஊர்க்கப்பலிலே நாங்கள் ஏறி ஆசியா நாட்டினுடைய கரை பிடி தேட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்திற்கு தெசலோனிக்கியா பட்டணத்தை ஆகிய அரிஸ்தாக்கு எங்களோட கூட இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இதுல எத்தனை பேர் டிராவல் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 276 பேர் இந்த கப்பலிலே ஒரே கப்பலிலே இருக்கிறார். இதுல இருக்கிறதுல கிட்டத்தட்ட 90% பேர் யார் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையினாலே அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு கைதிகள் என்கிற நிலைமையில 90% இருக்கிறார். 10% பேர் அந்த கப்பலை ஓட்டுறவங்க, பழுது பார்க்கிறவங்க, அப்புறம் அங்க இருக்கிற தலைவர்கள், இப்படி கிட்டத்தட்ட 276 பேர் டிராவல் பண்ற அந்த ஒரே ஒரு அந்த கப்பல்ல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுல். வேற யாருக்கும் அவ்வளவு ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆண்டவரோட அவங்க நெருக்கமா இல்லை. ஆனா இந்த கப்பல் இப்பொழுது இத்தாலியா போறதுக்கு அப்படியே அது ரெடி ஆகி எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கிற வேளையில இடையில பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது, காற்று வருது. அப்போ இந்த பரிசுத்தவான் இந்த தேவனுடைய பிள்ளை இப்படி நம்ம போக வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த கப்பல் ஓட்டுறவரு இந்த மனுஷனுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிள்ளைய வார்த்தையை பெருசா எடுக்காம அந்த மாலுமியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கப்பல் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுது. ஆனா அந்த கப்பல் பிரயாணம் பண்ணி போகும்போது பயங்கரமான காற்று, இருள் வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவிற்கு, சூரியனே பார்க்க முடியாத அளவிற்கு, கிட்டத்தட்ட நீங்க அந்த வேதத்துல வாசிப்பீங்கன்னா 20 நாட்கள், கிட்டத்தட்ட 20 டே, 20 நீங்க வாசிக்கும் போது அநேக நாட்களாய் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருமழையிலே அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. அப்படின்னா சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல. வேதம் சொல்லுது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களாக சாப்பிடாம வேற இருக்கிறாங்க, யாருமே சாப்பிடல. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நேரத்துல ஒரே ஒரு மனுஷன், அங்க தேவ மனுஷன் இருக்கிறான்.
அந்த தேவ மனுஷனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, பவுலே பவுலே நீ பயப்படாதே. 24வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். ஆமென். அந்த ஒரே 276 பேர்ல ஒரே ஒரு தேவ மனுஷன் இருந்த அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த ஒரு தேவ பிள்ளைக்காக உடைந்து போகும் இனி அந்த கப்பல் சரியாகாது என்று நினைத்த அந்த கப்பலை கர்த்தர் பத்திரமாய் கரை சேர்த்தும்படியாய் கர்த்தர் கிருபையாய் தயவு பாராட்டினார். நான் நம்புகிறேன் உங்கள் ஒரே ஒருவருக்காக 276 பேர் நடுவிலே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சாத்தானுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க உங்களுக்கு எதிராய் பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நீ இந்த சாதாரணமானவர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியது அல்ல, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டிய மனிதன் அல்ல, ஒரு பொண்ணுக்கு முன்னாடி, ஒரு பையனுக்கு முன்னாடி, ஒரு அசுத்தத்திற்கு முன்னாடி நீ கை கட்டி நிற்க வேண்டிய நபர் அல்ல. கர்த்தர் இன்னைக்கு சிலரை பார்த்து ஸ்ட்ரைட்டா பேசுறாரு, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ இப்பொழுது நிற்கிற இடம் உனக்குரிய இடம் அல்ல, நீ இப்பொழுது அமர்ந்திருக்கிற இடம் உனக்குரிய இடம் அல்ல, நீ இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற இடம் அந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல. சத்துரு உன்னுடைய மூளையை மங்க பண்ணி உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான், ஏதோ ஒன்றை கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் தயவாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக இன்றைக்கு புறப்படுகிற ஆவியானவர் இந்த மைதானம் முழுவதும் அவருடைய மகிமை கடந்து வருகிறது. இந்த வருடம் ராயனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். ராயனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். அதிகாரிகள் மத்தியிலே கர்த்தர் நிறுத்த போகிறார். சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு நம்புறவங்க கரங்களை தட்டி, வாலிப தம்பி உன் மேல இருக்கிற அபிஷேகம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். தங்கச்சி நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். இன்றைக்கு தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் உன் ஒருவருக்காக அந்த கப்பல் காப்பாற்றப்படும். உன் ஒருவனுக்காக அந்த கப்பலை கரை வரைக்கும் கர்த்தர் கொண்டு போவார். உன் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். அவ்வளவு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நம்ம மேல இருக்குதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமே. இந்த முதல் நாளில், இந்த முதல் மணி நேரத்தில் நிறைய பேர் ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கைகளை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த பலவீனம் உங்களை விட்டு மாறுகிறது. அக்கறைக்கு போவதற்கு இருக்கிற தடைகள் இப்பொழுது மாறுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். பவுலே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, இந்த பிரயாணத்தை பற்றி நீ பயப்படாதே, இந்த நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாதே, அடிக்கிற காற்றை பார்த்து நீ பயப்படாதே, ஓ எரியாமல் இருக்கிற சூரியனை பார்த்து நீ பயப்படாதே, இந்த இருளை பார்த்து நீ பயப்படாதே, இந்த பசியை பார்த்து நீ பயப்படாதே, இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அணைந்த சூரியன் மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். அடித்து கொண்டிருக்கிற காற்று உனக்கு முன்பாக நிற்கும். இதோ சீக்கிரமாய் கரங்களை தட்டும் போதே அந்த காரியத்தை எஸ் 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 ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டாரு. அந்த புயல் தடுத்து நிறுத்த போகிறது. இதோ ஒளி கொடுக்காத அந்த சூரியன் திரும்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலிருந்து எஸ் எஸ் நல்லா ரிசீவ் பண்ணி எஸ் ஜெபமணி அந்த அக்கினி நிறைய பேர் மேல பற்றி எரியட்டும். நல்ல வாஞ்சையா ஏசப்பாட்டை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீ மட்டும் இல்ல, உங்க கூட இருந்த யாவரையும் ஆண்டவர் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிரயாணத்துல அப்படியே பிரயாணம் பண்ணுகிற இடத்துல 4 விதமான ஒரு சூழ்நிலையை மட்டும் சந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை உங்களோட சொல்லி, இந்த சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை எப்படி நிறுத்த போறாருன்னா ராயனுக்கு முன்பாக. சொல்லுங்க, ஏன்னா கர்த்தர் ராயனுக்கு முன்பாக. இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் உயர்ந்த இடத்துல போய் நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பாரு. நிறைய பேருடைய முகத்தையே பார்க்குற அளவிற்கு தைரியம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்க. குமிஞ்சு நடக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு யாரையும் எதிர்கொள்றதுக்கு பலனே இல்லைன்ற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போறாருன்னா
ஆமேன். பவுலே பவுலே பவுலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு கடன்காரர்களை பார்த்து ஓடி ஒதுங்கலாம், இன்னைக்கு திட்டிடுவாங்களோன்னு பார்த்து ஓடி ஒதுங்கலாம், இன்னைக்கு அவங்க வரும்போது தூரத்துல நீங்க போகலாம். ஆனா ஏசப்பா உங்களை அபிஷேகிக்க போறாரு, ஏசப்பா உங்களை தைரியப்படுத்த போறாரு, ஏசப்பா உங்க கூட இருக்க போறாரு. ஏசப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஏசப்பா உங்களுக்கு தர போறாரு. நீங்க லிட்டரலா நீங்க பயந்துட்டு இருக்கும் போது உங்க முதுக தட்டி கர்த்தர் பயப்படாதேன்னு உங்களை தேற்றுறத நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. எனக்கு தெரியும் அந்த அபிஷேகம் இப்பவே நிறைய பேர் மேல பற்றி பிடிச்சு ரம் தமா ரஹதலரமா நிறைய பேரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷம் இந்த சாத்தத்தை கேட்கிறதுக்கு ஏசப்பா தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இல்ல உன் பிள்ளைய நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வைப்பேன், உன் மகா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான், உங்க மகன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமே, அது வரைக்கும் இந்த பிரயாணத்துல எந்த சேதமும் வராது, எந்த சேதமும் வராது. அக்கறைக்கு போகிறதற்கு கரத்தை பிடிச்ச தெய்வம் நிச்சயமாய் அழைத்து செல்லுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 1 வேகமாய் சொல்லி நான் முடிக்க போறேன். 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடினால் சிப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். நம்பர் 1, முதலாவதாக இந்த அக்கறைக்கு போகிற இந்த பிரயாணத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கிட்டத்தட்ட 276 பேர் முதலாவதாக சந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது எதிர்காற்றை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, காற்று எதிரா இருக்குது. நல்ல சீதோனோசனமா தான் அவங்க புறப்பட்டாங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் புறப்பட்டாங்க. ஆனா அவங்க போற வழியில அவங்க எதிர்பாராத விதமா எதிர்காற்று அவர்களுக்கு முன்பாக வந்து நிக்குது. கடல்ல பிரயாணம் பண்ண உங்களுக்கு தெரியும், இந்த காற்று அடிக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீன் பிடிக்கிற தொழிலாளிகள் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த வெதர் கண்டிஷனை பார்த்து செக் பண்றவங்க வந்து இப்ப மழை வருது, புயல் வருது, அதனால போக வேண்டாம் நிறைய பேரை வீட்டுல அப்படியே உட்கார வச்சுக்குவாங்க. அதே போல இவங்க பிரயாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச தூரம் போகும்போது என்ன வருது அப்படின்னா, அவர்களுக்கு எதிர்காற்றா இருக்குது. அப்படியே கப்பல் வந்து முன்னாடி போகணும், ஆனா முன்னாடி போக விடாம அந்த காற்று வந்து அவர்களுக்கு எதிராய் தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடே இருந்ததனால் வேதம் சொல்லுகிறது, அந்த எதிர்காற்று அவருடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எதிர்காற்றுகளை கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், நான் முன்னேறணும்னு நினைச்சா யாரோ ஒருத்தர் இடையில வந்து நிக்கிறாங்க, எனக்கு நிறைய எதிர்ப்பு, எனக்கு நிறைய குறுக்கால வந்து நிக்கிறாங்க, என்னை போட்டு கொடுக்கறாங்க, என்னை வித்தியாசமா சொல்றாங்க, என்னுடைய பேரை கெடுத்து விட நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல எனக்கு எதிர்ப்பு, எங்கு போனாலும் எனக்கு எதிர்காற்று. நான் முன்னாடி போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா தடுத்து திருத்து நிறுத்துறாங்க, என்னால முன்னாடி போக முடியல. என்னுடைய வீட்டிலே அந்த சத்துருக்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணி அடுத்த லெவல் போலான்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, எனக்கு ரொம்ப எதிர்காற்றா இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது, இல்ல நம்ம இந்த வருஷம் எப்படினாலும் நெக்ஸ்ட் லெவல் போயிடணும்டா, அடுத்த ஒரு படிக்கு போயிடணும், இந்த நிலைமையில இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வீட்டுல போய் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமோ, எனக்கு நிறைய எதிர்காற்றா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அந்த எதிர்காற்றை சீறி பாய்ந்து முன்னாடி செல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இந்த எதிர்காற்று கொஞ்ச தூரம் தான் உங்களை ஃபாலோ பண்ணும், இந்த எதிர்காற்று சில கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களை தாக்கும். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, இதுவரையிலும் இருக்கிற எதிர்ப்பை இந்த வருஷத்திலே நீங்கள் தாண்டுவீர்கள். அந்த எதிர்ப்புகளை தாண்ட, ஆமென், அந்த எதிர்காற்றை தாண்டுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் இப்பொழுதே கிருபையாய் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா.
நல்லா கவனிங்க. இந்த கடலில் வந்து 3 விதமான கண்டிஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா மேல் தளம், இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய அடித்தளம், இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப டீப்பான இடம். இந்த கடல்ல மட்டும் நீங்க மேல் தளத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடலுடைய கொந்தளிப்பை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க கடல்ல வந்து இந்த போட்டுக்காக நிறைய பேர் டூர் போற இடத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த அலை அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வாந்தியே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கடல் அடையும். இது வந்து மேல் தளம். ஆனா அங்க இருந்து நீங்க வந்து மூழ்கி கப்பல்லையோ கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த அலை இருக்காது, அது ஒரு சமமான நிலைமையில் இருக்கும். ஆனா நீங்க டீப்பா போக 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 அந்த கடல் ரொம்ப அமைதியா, நீங்க சாதாரணமா நடக்கிறத விட ரொம்ப ஈஸியா உங்களை கொண்டு போகிற அளவிற்கு அந்த கடல் மாறிடும். நான் நம்புறேன் வாழ்க்கை என்கிற கடலில் நீங்க பிரயாணம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு லெவல் போகிற வரைக்கும், ஒரு சிகரத்தை தொடர வரைக்கும், நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுகிற வரைக்கும், ஒரு வெற்றியை பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்காற்றா தான் இருக்கும். உங்களால நிக்க முடியாது, நிப்போமான்ற பயம் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது, உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், உங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டே தான் இருப்பீங்க. நான் நம்புறேன் இந்த லெவலை நீங்க இந்த வருஷம் நீங்க தாண்டிட்டீங்கன்னா போதும். இந்த லெவலை நீங்க அழகா ஞானமா கர்த்தரிடத்துல கிருபையை கேட்டு அபிஷேகத்தை கேட்டு இந்த லெவலை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அடுத்த லெவல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பிரதர், நீங்க ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். மகனே, நீங்க ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். எனக்கு தெரியும், நான் ஸ்கூல்ல 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 10th வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டு போனதில்லை. ஒன் டே கூட, ஒரு நாள் கூட விருப்பப்பட்டு ஸ்கூலுக்கு போனதில்லை. எப்ப ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நினைச்ச நாட்கள் இருக்குது. ஆனா அதே ஸ்கூல்ல படிச்ச நிறைய பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல லீவ் விடும்போது ஸ்கூல் திறக்கல, ஸ்கூல் திறக்கல, ஸ்கூல் திறக்கல அப்படின்னு வாஞ்சியா இருக்கிறவங்கள பார்த்திருக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் படிக்கல, நான் முட்டாள், அவன் படிச்சவன். படிச்சவனுக்கு, ஒரு ஜெயத்தை பார்த்தவனுக்கு, 100க்கு 90 மார்க் எடுத்தவனுக்கு, 100க்கு 100 மார்க் எடுத்தவனுக்கு ஸ்கூலுக்கு வர்றது இன்ட்ரெஸ்டா பார்த்துருக்கிறேன். 0 எடுத்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஒரு ஜெயத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய போல்ட்னஸ் இருக்குது. ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய போல்ட்னஸ் இருக்குது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே கேளுங்க. வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாருமே கேளுங்க. நீ ஜெயிச்சாதாண்டா உனக்கு வந்து ஒரு தைரியமே வரும். நீ ஜெயிச்சாதாண்டா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பயப்படும் போது தாவீது மட்டும் கோலியாத்துக்கு முன்ன நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிங்கத்தை ஜெயிச்சேன், கரடியை ஜெயிச்சேன், இந்த பெலிஸ்தீன் ஏமாத்துறோம். ஏற்கனவே ஒரு ஜெயத்தை பார்த்த ஒருத்தனுக்கு இன்னொரு வெற்றியை நோக்கி போற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது அந்த பிரச்சனையை பார்த்து அவனுக்கு பயம் இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாம்ன்ற ஐடியாவும் கிருபையை மட்டும்தான் கேட்பான். அதனால நான் உங்களை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிரயாணத்துல கப்பல்ல ஏசப்பா ஏறிட்டாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏசப்பா உங்க படகுல ஏறி தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, விழிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் இருந்தாலே அந்த கப்பல் கண்டிப்பா கெனசரேத்துக்கு போய் சேரத்தான் செய்யும். கெனசரேத்துக்கு கண்டிப்பா அது போய் தான் செய்யும். நம்பர் 1. முதலாவதாக 276 பேரோட இருக்கிற இந்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற போராட்டம் என்னன்னா எதிர்காற்று. என்ன காற்று? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எதிர்காற்றை குறிச்சு பயமே இல்லை. கொஞ்ச தூரம் அப்படிதான் இருக்கும், தாண்டினீங்கன்னா சரியா போயிடும். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்காற்றை தாண்டிட்டீங்கன்னா போதும். எதிர்காற்றை தாண்டிட்டீங்கன்னா போதும், அடுத்த லெவல் ரொம்ப சமாதானமா இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே போயிட்டு இருக்கிற அபிஷேகம் வந்து எதை வச்சும் குறையக்கூடாது, யாரை வச்சும் குறையக்கூடாது. சத்தமா ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மனைவி திட்டினாலும், கணவன் திட்டினாலும், அம்மா வருத்தப்படுத்தினாலும், அப்பா வருத்தப்படுத்தினாலும் தரிசனத்தை மட்டும். சிலருக்கு அதான் எது எடுத்தாலும், என்ன எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் திட்டாங்களா, யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்களா, உடனே போய் பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி போயிடுது. ஐயோ நமக்கெல்லாம் ஆகாதுங்க, இந்த பொண்டாட்டி வச்சு என்னங்க பண்றது, இந்த கணவனை வச்சு என்னங்க பண்றது, இந்த பிள்ளைங்களை வச்சு என்னங்க பண்றது. உலகத்துல ஜெயித்தவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட எதிர்காற்றை தாண்டி வந்திருக்கிறவங்க தான். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்காற்றை பார்த்து ஓடி ஒளியாதீங்க.
எதிர்த்து போராடி முன்னாடி போங்க. ஏன்னா உங்களோட ஏசப்பா இருக்கிறாரு. நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ராஜாவுக்கு முன்னாடி. நான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே ஆதங்கத்தோட பிரசங்கம் பண்றேன், வைராக்கியத்தோட பிரசங்கம் பண்றேன். எப்படியாவது உங்களுக்குள்ள இந்த ஆசை வந்துடாதான்னு அப்படி நான் உள்ளுக்குள்ள அழுது ஜெபம் பண்ணிட்டு தான் பிரசங்கம் பண்றேன். எப்படியாவது, ஏன்னா நான் நினைக்கிறேன், அவ்வளவு பின்தங்கி ஒண்ணுமே இல்லாம, ஒரு முகவரியே இல்லாம, அப்பா நெய்ம் அம்மா நெய்ம் எதுவுமே இல்லாம கர்த்தர் என்ன உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிறுத்த முடியும்னா உங்களை ராயனுக்கு முன்னாடி நிக்க வைக்க மாட்டாரா? பிரதர், நீங்க நிக்கணும் பிரதர். ராயனுக்கு முன்பாக நிக்கணும், நிக்கணும். நிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை நிக்க வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை ஒரே ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கப்பல் பிரயாணம் பண்ணுகிற 276 பேரோட பிரயாணம் பண்ணுகிற இந்த இரண்டாவது கப்பல் சந்திக்கிற இந்த கப்பல் சந்திக்கிற இரண்டாவது பிரச்சனை வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தை 27ஆம் அதிகாரத்தில் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 10, 11. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, நம்பர் 1, முதலாவதாக இந்த கப்பல் எதிர்காற்றிலே இருக்கிற கப்பல். நம்பர் 2, இரண்டாவது இந்த கப்பல் என்ன அப்படின்னா எச்சரிப்பை மீறின கப்பல். அப்படின்னா இந்த கப்பல் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள காரணம், இந்த பிரச்சனைக்குள்ள போகிறதற்கு என்ன காரணம், எதனால இந்த கப்பலால அடுத்த லெவல் போக முடியலன்னா இந்த கப்பல் எச்சரிப்பை மீறி நிற்கிறது. தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து எச்சரிப்பு வருது, இந்த மாதிரி போகாதீங்க, இந்த மாதிரி போனா ஒரு பெரிய சுழல் காற்று வருது, அது நம்மளை கொன்றும் அழிச்சிரும் சொன்னது போது அங்கே இருக்கிற அந்த எஜமானன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை விட அந்த மாலுமியினுடைய வார்த்தை ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சாமா. நான் நம்புறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அடுத்த லெவல் போக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கப்பல் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு எச்சரிப்பை மீறிட்டேன் பாஸ்டர், ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டிய தரிசனம் எனக்கு இருக்குன்னு சின்ன வயசுலயே எனக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கல, நான் கீழ்ப்படியல, நான் விட்டுட்டேன், நான் இழந்துட்டேன், நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் இப்ப ஆண்டவருக்குள்ள இல்ல, நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன், நான் ரொம்ப பாவம் செய்தவனா இருக்கிறேன். நான் நம்புறேன், எத்தனை நாள் நீங்க இனி இதே மாதிரி பாவியா இருக்க போறீங்க? இப்படியே காலத்தை முடிச்சிடலாமா? இப்படியே நாட்களை முடிச்சிடுறீங்களா? இப்படியே நீங்க போக 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 சத்துரு எப்பொழுதுமே நெகட்டிவ் உங்களுக்குள்ள தந்து அழிவின் பாதையில தான் உங்களை கொண்டு போவான். ஆனா நான் நம்புறேன், ஒருவேளை நீங்க அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க மீறி நடந்தாலும் உங்களுடைய தப்பின் நிமித்தமாகத்தான் அடுத்த லெவல் போக முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும், மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்து அவனை உருவாக்கி அவனை எந்த நோக்கத்திற்காக மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதே 20 லட்சம் ஜனங்களை நடத்துற பொறுப்பை கர்த்தர் மறுபடியும் மோசேயினுடைய கையில கொடுத்தாரோ, அந்த தேவனுடைய ஒரு அன்பு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல அந்த அன்பு கடந்து வருகிறத நான் உணர்றேன். நான் நம்புறேன், மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு கர்த்தர் கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனி பழையதை நான் நினைக்க மாட்டேன், முன் நடந்ததை நான் நினைக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார், நான் அதை முதுகுக்கு பின்பாக போடுறேன், அதை பாதாளத்தில் அழிச்சு போடுகிறேன். இன்றையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். இந்த இரவிலிருந்து சிலர் புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். உங்க பாக்கெட்ல இருக்கிறதை எடுத்து போட்டுருங்க பிரதர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க பிரதர். கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும், நீ ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும். நீ எச்சரிப்ப மீறின படகு. ஆண்டவர் உங்ககிட்ட பல டைம் உங்கள்கிட்ட சொன்னாரு, வேணாப்பா, இது ரொம்ப பாவம், இது ரொம்ப தப்பு, நீ வெளியே வந்துரு, நீ அந்த இடத்துல இருக்காத. அவ மோசமானது, அந்த நபர் மோசமான ஆளு. உன் சரீரத்திற்கு மட்டும்தான் ஆசைப்படுறான், உன்னுடைய பணத்திற்கு மட்டும்தான் ஆசைப்படுறான்.
இந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் ஆசைப்படுறான். நீ நம்பாத நம்பாத. எத்தனை எச்சரிப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா என்னமோ தெரியல, எல்லா எச்சரிப்பையும் கேட்டு மீறி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து கடன்காரா மாற்றப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதா ஆவியானவர் உணர்கிறார். உங்ககிட்ட நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. இல்ல, நான் உன்னை மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன். முன்னானவைகள் எல்லாத்தையும் நான் மறக்க போறேன், எல்லாத்தையும் தூக்கி போட போறேன். நீ திரும்பி வருவாயானால், நீ ஒரு புதிய மனுஷனாய் வருவாயானால், இதோ இளைய குமாரனுக்காக தன்னுடைய தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, இயேசுவே நான் வர்ற ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன விட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. சொல்லுவோம், தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்ன. கைகள் அப்படியே மேல உயர்த்தி, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தான். நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கைகளை மேல தட்டி சொல்லுங்க, எப்படியாவது இயேசுவே, சத்தமா, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, ஆமென். எச்சரிப்பை மீறினது போதும். தண்டனை ஆண்டவர் கட்டுப்படுத்தி நிறுத்துறத மீறினது போதும். இங்க ஒரு படகு இருக்குது, இங்க ஒரு கப்பல் இருக்குது. இந்த கப்பல் எந்த கப்பல் அப்படின்னா, இது அக்கறைக்கு போகிறதற்கு தடையா இருக்குது. எதனால? இது கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை என்ன பண்ணிச்சுன்னா மீறிடுச்சு. நம்பர் 1, முதலாவதாக எதிர்காற்றினாலே நிற்கிற அந்த படகை ஆண்டவர் எங்க தள்ளுறாருன்னா முன்னோக்கி தள்ளுறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக எச்சரிப்பை மீறி இருதயத்துக்குள்ளே குற்ற மனசாட்சியோட நிற்கிற நிறைய கப்பல்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு மறுபடியும் முன்னோக்கி தள்ளுறாரு. இல்ல இல்ல, நீ எங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, ராயனுக்கு முன்பாக. கர்த்தர் மன்னிச்சாருன்னா எல்லாரும் மன்னிப்பாங்க. கர்த்தர் ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க கூட கர்த்தர் மன்னிக்க ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரம் வரும்.